Hi, hello everyone. Welcome back to RSN.DHIYA'S channel. Today we are going to see for beginners class. பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறது ஆசை நிறைய இருக்குது. யாருக்கு தான் இருக்காது? எல்லாருமே இங்கிலீஷ் பேசணுன்னு தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அட் த சேம் டைம் கிராமர் படிக்காமல் எப்படி பேசுகிறது அப்படின்னு ஒரு ஹெசிடேஷன், ஒரு தயக்கமாக இருப்பாங்க. அதனால் இங்கிலீஷ் பேசுகிறது அப்படிங்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சு எல்லாத்துக்குமே. அது ஒரு நாகரிகமான காலம். நாகரிகத்துக்குன்னு மட்டும் கிடையாது. wherever we can go means we need language. English language is must இல்லைங்களா? அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். அதுக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குது அந்த இங்கிலீஷ் ஸ்பீச்சுக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா. அதே சமயத்தில் இது பேசுகிறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி பேச முடியும். கான்ஃபிடென்ட் இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். நம்ம ஒரு கூச்சத்தை நம்ம விட்டுறணும், தயக்கத்தை, ஹெசிடேஷனை அவாய்ட் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ தான் நம்மளால் பேச முடியும். டெய்லி ப்ராக்டிஸ் வேணும். நம்ம கண்டினியூஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் பேச முடியும். கிராமர் கற்றுக்காமையே நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியும் கான்ஃபிடென்ட்டாக அப்படிங்கிறத நீங்கள் நினச்சா மட்டும்தான் பேச முடியும். இப்போது இந்த வீடியோவை நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், RSN.DHIYA'S சேனல், லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். Now let's get started the class. First one, நீ என்ன பண்ணேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்குறோம். நான் என்ன பண்ணேன், ஏன் என் கூட பேசலை, ஏன் கோவப்படுறீங்க அப்படி கேட்கும்போது நீ என்ன பண்ணேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்போம். Do you remember what you did? Do you remember what you did அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இது தெரியாமல் நடந்தது. இது தெரியாமல் நடந்தது. ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சுன்னா இது தெரியாமல் நடந்துருச்சு, சாரி அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போது இட் வாஸ் அன்இன்டென்ஷனல். இட் வாஸ் அன்இன்டென்ஷனல் அந்த மாதிரி சொல்லணும். நெக்ஸ்ட்டு, சில நேரங்களில் அவங்க சாரி என்ன தான் சாரி கேட்டாலும் நம்ம என்ன சொல்கிறோம், இது வேணுன்னே நீ செஞ்சேன், வேணுன்னே நடந்தது தான், இது ப்ரீ பிளானு அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. தெரியாமல் நடந்தது கிடையாது, தெரிஞ்சே தான் செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? வேணுன்னே செஞ்சுருக்காங்கன்னு. அதையே இட் வாஸ் இன்டென்ஷனல், இட் வாஸ் இன்டென்ஷனல் அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உன் திட்டத்தை நிறைவேற்று. ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க, அதை கண்டினியூ பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ கேரி அவுட் யுவர் பிளான் அப்படி சொல்லலாம். உன் திட்டத்தை நீ ஃபஸ்ட்டு நிறைவேற்று, மற்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு கல் மனசு அப்படின்னு சொல்லும்போது, அதாவது அவங்க இரக்க குணமே அவங்கக்கிட்ட கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்குவாங்க, ரொம்ப ரூடாக நடந்துக்குவாங்க அப்படின்னு. அந்த ஸ்ட்ரிக்ட்டுக்கும் ரூடுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ரூடு அப்படிங்கிறது அவங்க கேரக்டர் வைஸ் எல்லா எது சரி தவறு எதுவுமே தெரியாமல் யார் எது கேட்டாலும் ரூடாகவே பேசுவாங்க, கடுமையாக பேசுகிறது. இந்த ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது டீச்சர்ஸ் குழந்தைகிட்ட ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறது, பேரண்ட்ஸ் குழந்தைகிட்ட ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறது, அதுதான் ஸ்ட்ரிக்ட் வேணும், ரூடு தான் இருக்கக்கூடாது இல்லைங்களா? அப்போ அவளுக்கு கல் மனசு அப்படிங்கும்போது சி இஸ் ஹார்ட் ஹார்ட்டட், சி இஸ் ஹார்ட் ஹார்ட்டட் அப்படி சொல்லலாம். அவளுக்கு இலகிய மனசு. சில பேர் ஏதாவது ஒன்றுனா அவங்களுக்கே இல்லைனாலும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க, அந்த அளவுக்கு மனசு இலகி போயிடுவாங்க. இரக்க குணம், ரொம்ப சிம்பத்தியாக இருப்பாங்க. சி இஸ் சாஃப்ட் ஹார்ட்டட், சி இஸ் சாஃப்ட் ஹார்ட்டட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, அவள் இப்போ கடும் கோபத்தில் இருக்கா அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப கோபமாக இருக்கா, இப்போ போய் அவகிட்ட எதையும் கேட்காத, பேசாத அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த இடத்துல எப்படி சொல்லலாம்? சி இஸ் ஃபியோஸ் நவ், சி இஸ் ஃபியோஸ் நவ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அதனால தான் அவளை திட்டினான். ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், எதுக்கு நான் எதுவுமே தப்பு பண்ணல, அவள் எது தப்பு செய்யாமல் அவன் ஏன் திட்டினா அப்படின்னு அவன் கோபத்தில் இருந்திருப்பான், அல்லது ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன் இருந்திருப்பான், அதனால் அந்த டைமில் திட்டான் அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா? தட்ஸ் ஹவ் ஹீ ஸ்கோல்டட் ஹர், தட்ஸ் ஹவ் ஹீ ஸ்கோல்டட் ஹர் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, அவனை ஏன் மட்டம் தட்டுற, எப்போ பாரு அவனால் எதுவுமே, யூ ஆர் அன்ஃபிட், யூஸ்லெஸ் ஃபெல்லோ, வேஸ்ட் ஃபெல்லோ இப்படி எல்லாம் திட்டுவாங்க. அப்போ அவனால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது அவனை ஏன் மட்டம் தட்டுற அப்படின்னு சொல்லி கேட்பேன் இல்லைங்களா? ரொம்ப அவனால் எதையும் செய்ய முடியாது,
அப்படி சொல்லிட்டு அன்குவாலிஃபை அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போது ஒய் ஆர் யூ பிளிட்டலிங் ஹிம், ஒய் ஆர் யூ பிளிட்டலிங் ஹிம் அப்படி கேட்கலாம். அடுத்தது, என் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? அவங்களுக்கு நம்பரே கொடுக்காம அவங்க ஃபோன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். என் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்போம். ஹவு டிட் யூ கெட் மை நம்பர், ஹவு டிட் யூ கெட் மை நம்பர் அப்படி கேட்கலாம். அடுத்தது, இப்போது அவன் வரலைன்னா என்ன, நீயும் வா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம வெளியே ஏதாவது ஷாப்பிங்கோ கோவில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நம்ம போகிறோம் கூப்பிடும்போது அவன் வரலன்னு சொல்லி கம்பல் பண்ணி கூப்பிடுவோம். அவன் வரலைன்னா இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லைங்களா? வாட் இஃப் ஹி டிட் நாட் கம், வாட் இஃப் ஹி டிட் நாட் கம், அவன் வரலைன்னா இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லைங்களா? அப்போ இதை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நீ கிளம்புவதற்குள் நான் வந்துடுறேன்னு சொல்கிறோம். எங்கேயாவது கிளம்பும்போது சீக்கிரம் வான்னு சொல்கிறோம். நீ கிளம்பிட்டுரு, நீ கிளம்புறதுக்குள்ளே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போ ஐ வில் கம் பிஃபோர் யூ லீவ், ஐ வில் கம் பிஃபோர் யூ லீவ் அப்படி சொல்லலாம். அடுத்தது, உன்னை பார்த்தா அவள் சந்தோஷப்படுவா, அதனால் நீயும் கூட வா அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? சி வில் பி ஹாப்பி டு see you, சி வில் பி ஹாப்பி டு see you அப்படி சொல்லலாம். அடுத்தது, உனக்காக தான் செஞ்சேன், நீ வேண்டான்னு சொல்கிறையே அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஐ டிட் ஜஸ்ட் ஃபார் யூ, ஐ டிட் ஜஸ்ட் ஃபார் யூ அப்படி சொல்லலாம். ஏன் அமைதியாக இருக்க, எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் எதுவுமே பேசாமல் இருக்கும்போது நீ ஏன் அமைதியாக இருக்க அப்படின்னு, ஒய் ஆர் யூ சைலண்ட், ஒய் ஆர் யூ சைலண்ட் அப்படி கேட்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், உன்னால் மன்னிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். சில பேர்த்த வந்து அவங்க செஞ்ச தவறுகளை வந்து மன்னிக்க மாட்டாங்க. அப்போ உன்னால் நான் எப்படி மன்னிக்கிறது, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, ஆமாம் உன்னால் மன்னிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லும்போது, ஐ நோ யூ கான்ட் ஃபர்கிவ், ஐ நோ யூ கான்ட் ஃபர்கிவ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? ஐ டோன்ட் நீட் எனி ஒன்ஸ் ஹெல்ப், ஐ டோன்ட் நீட் எனி ஒன்ஸ் ஹெல்ப் அப்படி சொல்லலாம். தனியாக இருக்க நான் விரும்புகிறேன், என்னை கொஞ்சம் விடுறியா, நான் தனியாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போது ஐ லைக் பீயிங் எலோன், ஐ லைக் பீயிங் எலோன் அப்படி சொல்லலாம். இது வேலைக்காகன்னு எனக்கு தோணலை அப்படின்னு, சில பொருள்கள் வந்து நம்ம ஏதாவது ஒரு ட்ரபிள்சம் கொடுத்துட்டே இருக்குது, ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது அதை சரிப்படுத்தலான்னு ட்ரை பண்ணிகிட்ருப்போம். இது வேலைக்காகன்னு எனக்கு தோணலை, தூக்கி போட்டுரு இது அப்படி சொல்லி சொல்கிறேன் இல்லைங்களா? அந்த இடங்களில் ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க், ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க் அப்படி சொல்லலாம். அடுத்தது, இதை நான் எங்கேயோ விட்டுட்டேன் அல்லது எங்கேயோ தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நம்ம. இதை அதை அப்படின்னு ஒரு பொருளை சொல்லலாம். ஐ ட்ராப்டு இட் சம்வேர், ஐ ட்ராப்டு இட் சம்வேர் அப்படி சொல்கிறோம். I hope this class will be very useful for beginners. If you like this class means please give your like and share to your friends. You are not a subscriber means please subscribe to our channel, RSN.DHIYA'S channel. Thanks for watching. Let us meet on next class.